வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி பூரி உருளைக்கிழங்கு மசாலா. இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடுவோங்க. இதே ஸ்டைலில் நாம் வீட்டில் இப்போ செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக மசித்து எடுத்துருக்கேன். ரொம்ப குழைய மசிய வைக்க வேண்டாங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு மசாலா நல்லாயிருக்குங்க. வானல் சூடாகிடுச்சு. எண்ணெய் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக சேர்த்ததாங்க நல்லாயிருக்கும். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு தட்டி எடுத்துருக்காங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விடுங்க. பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் 6 2 கீரி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு. வெங்காயம் நல்லா வதக்கிடுவோங்க பொன்னிறமாக வர வரைக்கும். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு கரைச்சி எடுத்துருக்காங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கெட்டியாக இருக்கிறதுனால கூடவே இன்னொரு கப் சேர்த்துக்கிறேங்க தண்ணி. கடலை மாவை இப்போ சேர்த்தாதாங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி ஊற்றினா பச்சை வாசனை அடிக்குங்க, நம்மளுக்கு டேஸ்ட்டு வராதுங்க. கடலை மாவு சேர்த்தோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கோட மசாலாவும் நல்லா கெட்டியாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இதோட பச்சை வாசல்லாம் போகட்டுங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. கடலை மாவு 2 செகண்ட் கொதித்து நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க. ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கெல்லாம் அந்த கடலை மாவோட மிக்ஸ் ஆகட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்க கொதிக்க விடலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழையை கொஞ்சம் தூவிக்கிறேன். இந்த மசாலா உருளைக்கிழங்கு பூரிக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஹோட்டல் சுவையில் பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.